கண்ணாடிக்கு முன்னே இருந்து அரை மணி நேரம் முகத்திலே மேக்கப் பண்ணி கொண்டு அடுத்தவர்கள் பார்க்கிற நிலைக்கு நீங்கள் பீச்சுக்கு போகிறீர்கள், பார்க்குக்கு போகிறீர்கள், ஒரு நிகழ்வுக்கு போகிறீர்கள். அங்கு இருக்கிற எல்லோரும் உங்களுடைய கணவன்மார்கள் அல்ல, அங்கிருக்கிற எல்லோரும் உங்களுடைய தந்தைமார்கள் அல்ல, அங்கிருக்கிற எல்லோரும் உங்களுடைய மாமனார்கள் அல்ல, அங்கிருக்கிற எல்லோரும் உங்களுடைய சகோதரர்களுடைய நானா தம்பியினுடைய பிள்ளைகள் அல்ல, ராத்தா தங்கச்சியினுடைய பிள்ளைகள் அல்ல. அங்கிருக்கிற எல்லோரும் உங்களை பார்த்து ஆசைப்பட முடியாத குழந்தைகளும் அல்ல. அப்படி என்றால் அன்புக்குரிய ஈமானிய சகோதரிகளே, நாம் செய்வது தவறுதானே? நாம் செய்வது தவறுதானே? இந்த தவறை அன்புக்குரியவர்களே நாம் ஏன் செய்து கொண்டிருக்கிறோம்? அந்நிய ஆண்களோடு இருக்கிற உறவில் அன்புக்குரியவர்களே ஏன் இந்த வரையறையை தாண்டி கொண்டிருக்கிறோம்? சில நேரம் நாம் யோசிக்கலாம், இந்த அந்நிய ஆண்களோடு பெண்களோடு இருக்கிற உறவு என்பது வெறுமனே மார்க்க சபைகளில் மட்டும் பேணப்படுகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். நீங்கள் எங்கு போனாலும் அதுதான் வரையறை. ஒரு சமுர்த்தி மீட்டிங்குக்கு போகிறீர்கள், அல்லது ஏதாவது ஒரு பாடசாலையினுடைய உங்களுடைய பிள்ளையினுடைய மீட்டிங்குக்கு போகிறீர்கள், அங்கு அந்நிய ஆண்கள் இருந்தால் அந்த வரையறையைத்தான் நீங்கள் பேண வேண்டும். ஏதாவது ஒரு பொது இடத்திற்கு போகிறீர்கள், ஏதாவது ஒரு பயணத்தில் இருக்கிறீர்கள், நிர்பந்த சூழலை தவிர நீங்கள் அதே வரையறையைத்தான் பேண வேண்டும். இந்த வரையறை என்பது அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, அது குறிப்பாக மரணம் வரைக்கும் பேணப்பட வேண்டிய வரையறை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அந்நிய ஆண்களோடு அந்நிய பெண்களோடு நாம் வரையறையை தாண்டி எல்லை மீறி உறவு கொள்ளுதல், அது எந்த பெயரில் இருந்தாலும் சரி, எப்படித்தான் நியாயப்படுத்தினாலும் சரி, மார்க்கம் சொல்லுகிற இந்த அடிப்படையை தாண்டி இருக்குமாக இருந்தால் அதை ஹராம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.